மேட்ச் நம்பர் 32 ஐபிஎல் 2026ல யாருக்கு இடையில நடக்குதுன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். டேபிள்ல பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 9th பிளேஸ்ல இருக்காங்க. 6 மேட்ச்ல 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. வேற நம்ம ராஜஸ்தானை பார்த்தா 3வது பிளேஸ்ல இருக்காங்க. 6 மேட்ச்ல 4 மேட்ச் வின்னு 2 மேட்ச் லாஸ். இந்த கேம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னோ எக்கனா ஸ்டேடியம்ல தான் நடக்குது. அப்படியே கார்த்தி கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படியே சொல்லிட்டு பார்ப்போம். லக்னோ கிரவுண்டோட ஃபுல் ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவுட் ஆஃப் 23 கேம்ஸ் இங்க ஐபிஎல் விளையாடி இருக்காங்க இந்த ஸ்டேடியம்ல. எல்எஸ்ஜி அதுல பார்த்தோன்னா நிறைய வின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் வின் பார்த்தோன்னா எல்எஸ்ஜிக்கு தான் இருக்கு, ஏன்னா ஹோம் கிரவுண்ட்னால. 23 கேம்ஸ்ல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எத்தனை ஜெயிச்சிருக்கானுங்கன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 9 டைம்ஸும் பேட்டிங் செகண்ட் வந்து 13 டைம்ஸ் ஜெயிச்சிருக்கானுங்க. ஒன்னே ஒன்று மட்டும் நோ ரிசல்ட்ல போயிருக்கு, அது எந்த கேம்னு தெரியல. ஹையஸ்ட் பேட்டிங் ஸ்கோர் வந்து இந்த கிரவுண்ட்லனா 235. எனக்கு அது ரொம்ப முடியல. கல்கட்டா நைட் ரைடர்ஸ் அடிச்சிருக்காங்க ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி. லோவஸ்ட் ஸ்கோரும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட இருக்கு, ஏன்னா ஹோம் கிரவுண்ட்னால. 108. அந்த ஆர்சிபியோட ஒரு த்ரில்லர் மேட்ச் ஒன்று நடக்கல, 100 ரன்ஸ் அடிச்சுட்டு கௌதம் கம்பீர் அந்த மேட்ச். அதுக்கு அடுத்தது வந்து ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் சேஸ். இங்கேயும் நம்ம பஞ்சாப் இருக்காங்க. பஞ்சாப் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் தான் சேஸ் பண்ணாம பார்த்தா லக்னோலயும் ஹையஸ்ட் சேஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. 177 for 2 அதான் ஹையஸ்ட் சேஸ் லக்னோல. ஸோ 170க்கு மேல சேஸே பண்ணது கிடையாது எந்த டீமும் இந்த கிரவுண்ட்ல. அதுவே ஒரு பெரிய ஒரு இது டிராபேக். ஆனா கேப்பீங்க, சேசிங் சைடு தான் நிறைய வின் பண்ணிருக்கு. அதான் ஸ்டாட்டிஸ் இருக்கு. 170 அடிச்சது இல்லை, ஆனா சேசிங் சைடு தான் நிறைய வின் பண்ணிருக்காங்க. அதுதான் எனக்கு புதிரா இருக்கு. அண்ட் லக்னோ வந்து இந்த ஸ்டேடியம்ல லக்னோ ராஜஸ்தான் ஆடும்போது யார் பக்கம் கை ஓங்கிருக்குன்னா ஆர்ஆர் பக்கம் தான் கை ஓங்கிருக்கு. லக்னோ இன்னும் ஜெயிச்சதே கிடையாதான். இல்ல, அதாவது லக்னோ ஸ்டேடியம்ல அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ராஜஸ்தான் ராயல்ஸை அடிச்சதே கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு டைம் பீட் பண்ணிருக்காங்க எல்எஸ்ஜியை ஹோம் கிரவுண்ட்ல. ஓகே, கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தாச்சு. அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2 டீம் வந்து என்ன விஷயத்த சேஞ்ச் பண்ணும், பிளேயர்ஸ் எந்த பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் நீ நினைக்கிற, இல்ல வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்? ஒன்னே ஒண்ணு, இந்த ஏடன் மார்க்ரம மட்டும் உட்கார வச்சுட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த ஒரு டாப் 3 முதல்ல பிரிக்கணும். ஏடன் மார்க்ரம மட்டும் உட்கார வச்சுட்டு நம்ம வந்து ஓப்பனிங்க்கு வந்து அந்த ஒரு பிளேயர் இருந்தார், அர்ஷன் குல்கர்னின்னு ஒரு பிளேயர் இருக்காரு, பெஞ்சில தான் இருக்காரு. அவர் யூஸே பண்ண மாட்டாங்க. அவரை வந்து அடுத்த ஆயுஷ் மாத்திரை மாதிரி டெவலப் பண்ணலாம். அவர் ஆல்ரவுண்டரா போலிங்கும் போடுவாரு. அவர் வேணா அவரையும் மிச்சல் மார்ஷ் ஓப்பனிங் ஆடிட்டு வேணா 3ல வந்து பூரன் ஆடிட்டு நம்பர் 4ல வந்து அதே மாதிரி ரிஷப் பண்ணிட்டு வந்துருவாரு. ஸோ இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் வச்சா மேபி அவங்க பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஃபயர் பவர் ஆகும். ஏன்னா இந்த சீசன்ல வந்து அவங்களுக்கு பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த்னு சொல்லியிருந்தோம் ஒரு ப்ரிவியூலே. ஆனா அவங்க பேட்டிங் இன்ன வரைக்கும் அரைவ் ஆகல இந்த ஐபிஎல்ல. ஸ்டில் 6 கேம் ஆயிடுச்சு. ஒரு 250 ஸ்கோரை கூட அடிக்கக்கூடிய டீம் தான் இது. ஆனா அதை கூட தொட விட மாட்டாங்க, அதான் பிரச்சனையா இருக்கு. அவங்க பேட்டிங் கிளிக் ஆகல. எஸ்பெஷலி அந்த 4 முப்படைகள் 4 பேர், பண்ட், பூரன், ஏடன் மார்க்ரம் அண்ட் மார்ஷ், இந்த 4 பேர் அடிக்காதது இந்த டீமோட பேட்டிங்கே சொதப்புது. ஸோ அர்ஷன் குல்கர்னி எடுத்தா மேபி ஏதாவது ஒரு சேஞ்ச் கிடைக்கும் நம்புறேன் நான். போலிங்கும் போடுவாரு. ஓகே, நீ சேஞ்ச் சொல்லியிருக்க. எனக்கு ஒரு டவுட், திடீர்னு ஒரு மேட்ச் வந்து ஆயுஷ் பதனி வந்து ஓப்பனிங் வந்தாரு, அது என்ன கதைன்னு தெரியல. இப்போ வரையும் அந்த 2 மேட்ச் ஜெயிச்சதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் வந்து முகல் சௌத்ரி. ஆல்மோஸ்ட் அது ஹெலிகாப்டர் ஷாட் நிறைய ஆடுறாரு டோனி மாதிரி. அவர் தான் வந்து அந்த 2 மேட்சை ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு காரணமா இருந்தாரு. நீ என்ன நினைக்கிற, ஆயுஷ் பதனி ஏன் ஓப்பனிங் வந்தாரு, பிளஸ் இந்த முகல் சௌத்ரி அவர் டேலண்ட், அதை பத்தி அப்படியே சொல்லிடு. பஞ்சாப் மேட்ச்ல ஆக்சுவலி ப்ரெஷர் ஆயிட்டாங்க கொஞ்சம் லக்னோ அந்த ஸ்கோரை பார்த்தோன்னே. ஏன்னா 250 கிட்ட போயிருச்சது. 250 கிட்ட போனோடனே அவங்களுக்கு சரி பதோனி கீழே இருந்தா அவரால் ரன் அடிக்க முடியாதுன்றதுக்காக அவரை சும்மா ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா ஒரு மேட்ச் ரிஷப் பண்ணிட்டு வந்தாரு, ஒரு மேட்ச் ஐடன் மார்க்ரம் வந்தாரு, இன்னொரு மேட்ச் மாத்திட்டே இருந்தாங்க. ஒரு மியூசிக்கல் சேர் இங்கேயும் போகுது, டெல்லி கேபிட்டல்ஸ் நடக்கும், அது இங்கேயும் போகுது. சரி பதோனி அமிச்சாங்க. ஆனா பதோனி எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்ல ஓகே தான், ஓரளவுக்கு இம்ப்ரெசிவா தான் இருந்தது. ஒரு 19 பால்ஸ்ல 32 அடிச்சிருக்காரு குயிக்கா தான். இன்ஃபேக்ட் 21 பால்ஸ்ல 35 ஒரு ஸ்டேஜ்ல மார்ஷே அந்த பால் ஆடிட்டு இருந்தாரு. 12 பாலுக்கு 15 ரன் தான். ஆனா அந்த பதோனின்றவன் டக்கு அடிச்சிட்டாரு, 32 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. எனக்கு பதோனியே ஓப்பனிங் ட்ரை பண்ணலாம் தான் தோணுது. கீழே ஆடாதீங்க தயவுசெய்து. பதோனிக்கு ஷார்ட் மேக்கிங்லாம் இருக்கு, நீங்க யூஸ் பண்ண ஓப்பனிங் யூஸ் பண்ணுங்க, அதான் பெஸ்ட் பிளேஸ் அந்த பதோனின்ற பிளேயருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஃபுல் பொட்டன்ஷியல் எடுக்கணும்னா
சப்போஸ் அவர் ஒரு 60-70 அடிச்சிட்டாருன்னா குயிக்கா கூட மார்ச் கொஞ்சம் நிறுத்தி பொறுமையா ஆடி ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடலாம். ஒரு 100 இன்னைக்கு அபிஷேக் சர்மா ஆடின மாதிரி ஆடலாம். அதான் ஹர்ஷன் குல்கர்னி உள்ள இருந்தா எங்க ஆட அப்படின்னா ஓப்பனிங் தான். பதோனிக்கு பேக்கப்பா ஹர்ஷன் குல்கர்னி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் முக்குல் சௌத்ரி நீ கேட்டல வந்து அந்த கேம்ல நல்லா விளையாண்டாரு. பட் அதுக்கப்புறமா இவங்களோட பேட்டிங் கிளிக் ஆகி அதுக்கப்புறம் அவரும் அடிச்சாருன்னா நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. இப்ப அவர் மட்டும் தான் ஹையஸ்ட் ஸ்கோரரா இருக்காரு இந்த சீசன்ல. தெரியுமா அது உனக்கு? ஹையஸ்ட் ரன் கேட்டர் ஒரு 200+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு நினைக்கிறேன் இந்த சீசனு. டெபியூ சீசன்லயே பரவாயில்ல. இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் அதிசயமா இருக்கு. எப்பயுமே அந்த மிச்சல் மாஸ் அண்ட் ஏடன் மார்க்ரம் தான் வந்து அவங்க டீம்ல ஹையஸ்ட் ரன் கேட்டரா இருப்பாங்க. இப்ப பார்த்தா இவர் இருக்காரு. அவங்க 2 பேரும் எங்க காணும்னு பாக்குறேன். நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்க 4 பேருமே மறைஞ்சிட்டாங்க. அவங்கள வந்து ஆர்ஐபி போட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இந்த சீசன்ல. எனக்கு தெரிஞ்சு 4 பேரும் சுத்தமா ஃபார்ம் அவுட். அவங்க சுத்துறாங்க, படவும் மாட்டேந்து, ஸ்டெம்பில் போல்ட் ஆயிடுறாங்க. எங்கேயோ அடிக்க பார்த்து போல்ட் ஆயிடுறாங்க, இல்லைனா வந்து ஈஸியா அவுட் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களோட ஃபார்ம் வந்து ஒரு பெரிய கன்சர்ன் தான். எல்எஸ்டி பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த். இப்ப பேட்டிங்கே சிரிக்குது அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்ஆர் பத்தி போயிடலாம். ஆர்ஆர் ஏதாவது சேஞ்ச் பண்ணும்? ஆர்ஆர் வந்து எதையுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஆனா அந்த சூரியவன்ஷி அடிக்கலன்னா அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அது எப்படி சார்ட் அவுட் பண்ண போறாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவரு 48 என்னவோ அடிச்சாரு கேகேஆர் மேட்ச்ல. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க சூரியவன்ஷி இருக்கும்போது பலூன் பெருசா இருக்கு. சூரியவன்ஷி அவுட் எடுத்துட்டு பலூன் புஷ்ன்னு போயிடுது கீழே. அந்த டீம் சொல்றேன், ஆர்ஆர் வந்து ஒரு பலூன் மாதிரி. சூரியவன்ஷி அடிச்சா பறக்குறாங்க, மேல கொடியட்டி பறக்குறாங்க. அவர் ஒருத்தர் அடிக்கலன்னா அது குயிக்கா அந்த ஒரு 20 பால்ஸ்ல 60 அந்த மாதிரி அடிக்கலன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஒரு கேகேஆர் மாதிரியான டீம் கிட்டே ஒரு 150 தான் அடிக்கிறாங்கன்னா ஒரு சீரியஸ் கன்சர்ன் தான் நான் சொல்லுவாது. எனக்கு தெரிஞ்சு அந்த கேகேஆர் மேட்ச்ல வந்து 46 ரன் 28 பால்ல அவுட் ஆனவனே காத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் கூட ஒரு மேட்ச்ல வந்து சூரியவன்ஷி டக் அவுட். இதனால அவங்க கன்சர்னா இருந்தாங்க. பேக் டு பேக் லாஸ். நல்லா பாத்தியா? பேக் டு பேக் லாஸ். அதுவும் யார்கிட்ட? டேபிள்ல கீழே இருக்கிற டீம்ஸ் கிட்ட தோக்குறாங்க ராஜஸ்தான். இது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா வந்து ஆர்சிபி அவர் பஞ்சாப் கிட்ட லாஸ் பண்ணா ஓகே, அவங்க நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு சொல்லலாம். பட் இவங்க கிட்ட தோத்ததெல்லாம் வந்து நாட் அக்செப்டபிள். ஏன்னா இவங்க ஒன்ஸ் இப்போ சறுக்கிட்டாங்கன்னா டோர்னமெண்ட்ல அப்புறம் பின்னாடி பிடிக்கலாம்னா பிடிக்க முடியாது. இவங்களை பிடிச்சி வெளியே தெரிவிவாங்க. அதான் டோர்னமெண்ட் விட்டு 4th ஸ்பாட்டுக்கு வரேன்ட்டு வெயிட் பண்ணி அவங்க வெளியே அனுப்புவாங்க லாஸ்ட் மேட்சுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு க்ரூஷியலான மேட்ச் எல்லாம் தோத்துருக்காங்க. அது எப்படி கம்பேக் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா சூரியவன்ஷி அவுட் எடுத்தா ராஜஸ்தான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் அவங்களுக்கு. எனக்கு வந்து டாப்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷி 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அடிச்சாலே போதும். அவங்க 2 பேரும் அடிக்கலன்னா தான் இந்த மாதிரி தோக்குறாங்க. ஆமா, அதுவும் இல்லாத பிரச்சனை என்னன்னா அந்த ரியான் பராகுக்கு சுத்தமா பேட்லேயே பட மாட்டேங்குது. அவர் ஒன்லி கேப்டனா மட்டும் தான் ஆடுறாரு. கேப்டனானா ஒரு பியூர் கேப்டன்சிக்கு மட்டும் போலிங் சேஞ்சஸ், ஃபீல்ட் செட்டப், டீம் செலக்ஷன் இந்த மாதிரி மட்டும் பண்றாரு. அவர் பேட்டிங்லேயே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ஏன்னா ருத்ராஜ் கேக்கோட சென்னைக்காரர் மாதிரி அவர் அங்க ஆடிட்டு இருக்காரு. ஆனா கேப்டன் நான் உனக்கு கேக்குறேன், குயிக் விக்கெட்ஸ் விழுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 24க்கு 3 இல்ல 42க்கு 3ன்னு வச்சுக்கோவேன். ரவீந்திர ஜடேஜாவை ட்ரை பண்ணலாமே அந்த இடத்துல ஒரு ஃப்ளோ ட்ராப். என்ன நினைக்கிறேன்? பட் இப்ப கேம் நிறைய மாறிட்டதுனால ஜடேஜா வந்தா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுவாங்க. கேகேஆர் மேட்ச்ல ஆன மாதிரி ஆயிடுவாங்க. 150 இல்ல ரியான் பராக் சுத்தப்படுத்த அவுட் ஆகிறாருல, அதுக்கு ஜடேஜாவது நின்று ஆடுவார்ல கொஞ்ச நேரத்துக்கு, சப்போர்ட் பண்ணுவாரு ஆப்போசிட் நான் ஸ்ட்ரைக்ல இருக்கவங்களுக்கு. அது நீ எப்ப ட்ரை பண்ணலாம்னா சூரியவன்ஷி ஸ்ட்ரைக்ல இருக்காரு, ஜெய்ஸ்வால் ஸ்ட்ரைக்ல இருக்காரு, யாராவது அவுட் ஆகாது இருக்காங்க, அது 2லாம் விக்கெட் போயிட்டே இருக்குன்னா நீ ஜடேஜாவை ட்ரை பண்ணலாம். உனக்கு மேல இப்ப ஆடிட்டு இருக்க கரண்ட் பேட்ஸ்மேன் பார்த்தனா துருவ் ஜுரேல்னா நீ ஜடேஜா யூஸ் பண்ணக்கூடாது. அந்த சிச்சுவேஷன்ல ஜடேஜா வந்தா 2 பேரும் சிமிலர் பிளேயர்ஸ் ஆயிடுறாங்கல்ல. ஒரு மாதிரி கிரவுண்ட் ஷாட்ஸ் அடிப்பாங்க, அக்கேஷனலா 6 அடிக்கிற பிளேயர்ஸ் தான். அவங்க பவர் ஹிட்டர் கிடையாது, கொஞ்சம் 6 ஹிட்டிங் எபிலிட்டியா அவங்களுக்கு கம்மி தான் அந்த 2 பிளேயர்ஸ்க்குமே. அது அந்த காம்பினேஷன் மட்டும் கொஞ்சம் மாத்தியா இருக்கும். சூரியவன்ஷி ஜெய்ஸ்வால் இருந்தா தைரியமா ஜடேஜா அனுப்பிச்சிருங்க, யாருமே யோசிக்காதீங்க. நம்பர் 3 அனுப்பிச்சிருங்க, இல்ல நம்பர் 4 கூட அனுப்புங்க, பிரச்சனை இல்லை. ரியான் பராக் ஒரு டவுன் கம்மியா கூட ஆகலாம், நம்பர் 5 ஆனா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, இன்னொரு கன்சர்ன் நான் பார்த்தேன் இந்த டீம்ல, இல்ல ஜடேஜா வந்து பவுலிங் கட் பண்றாரு அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது. அதுதான் சொல்றேன், ஏன் அந்த மாதிரி இல்ல? அது ஒரு மித்து தான். ஜடேஜா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயரை போட வைக்காம கட் பண்றது எனக்கு பிடிக்கல. அது எனக்கு தெரிஞ்சு இந்த சன்ரைசர்ஸ் மேட்ச் நினைக்கிறேன், நான் பார்த்தேன் யாருக்கும் போலிங் எல்லாம் தராங்க. ஆனா வந்து அவர் ஓரமா ஃபீல்டர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த லியம் லிவிங்ஸ்டன் எப்படி யூஸ் பண்றாங்க எஸ்ஆர்எச், அந்த ஃபீல்டர் நின்றுட்டு இருக்காரு. அந்த ஃபீல்டர் பேட்டிங் ஆல்ரவுண்டராகவே பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. கேகேஆர் ராஜஸ்தான் மேனேஜ்மெண்ட் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டரா பாக்குறாங்க. அவர் போலிங் போடுவாருன்றதை மறந்துட்டாங்க. கேப்டன் ரியான் பராக் சுத்தமா மறந்துட்டாரு. இஸ் நாட் அ bowler man, இஸ் a batsman, ஹூ கேன் bowl அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க.
2 ஓவர் நல்லா போட்டுருவாரு ஜடேஜா கிட்ட எப்பயுமே எல்லா மேட்சும். நீ எந்த லெஃப்ட் ஹேண்டரா இருந்தாலும் சரி, ரைட் ஹேண்டரா இருந்தாலும் சரி. மேபி 3rd and 4th ஓவர்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கலாம். ஆனா அது வந்து பெரிய ஒரு முட்டாள்தனம் தான். அவங்க ஏன் அதாவது ஆர்ஆர் ஏன் ஜெயிக்கிறாங்க, ரியான் பராக் மேல அந்த கொஸ்டின் மார்க்ஸ் எல்லாம் வரலன்னா, அந்த சைடு ஆர்ச்சர், அதுக்கப்புறம் வந்து சூரியவன்ஷி, இவங்க அங்கேயே கேமை உடைச்சிடுறாங்க. பவர் பிளேலே கேமை உடைச்சிடுறாங்க ஆப்போனன்ட் கிட்ட இருந்து. ஸோ அதனால ரியான் பராக் கிட்ட கொஸ்டின்ஸ் எழும்பல. ஏன் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி டீம்ஸ் ஆட மாட்டீங்க, சூரியவன்ஷி அடிக்காத போது, ஆர்ச்சர் விக்கெட் எடுக்காத போது, பர்கர் விக்கெட் எடுக்காத போது, ரவி பிஷ்ணா விக்கெட் எடுக்காத போது என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இல்ல. ஸோ ருத்ராஜும் பராகும் ஒரே தராசுல தான் நான் வச்சு பாக்குறேன். கேப்டன்சியோட மெட்டீரியல்ல 2 பேருமே ஒரு மாதிரி ரொம்ப தப்பு பண்றாங்க தான். ருத்ராஜ் ஏன் நல்லா பண்ண முடியலன்னா, சென்னைக்கு அந்த பவர் பிளே உடைகிற பிளேயர்ஸ் கிடையாது. இருந்த பிளேயர்ஸும் இன்ஜுரி ஆகி போயிட்டாங்க. ராஜஸ்தான்ல உனக்கு இருக்காங்க, அவங்க நல்லா பண்ணாத போது மிடில் ஆர்டர் கோப் பண்ண முடியுமா? பண்ண மாட்டாங்க. ராஜஸ்தானுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. டானன் ஃபெரேரா வச்சிருக்காங்க. டானன் ஃபெரேரா வந்து ஹிட் ஆர் மிஸ் தான். அவர் அடிப்பாரு சில மேட்ச் அடிக்காத போவாரு. கன்சிஸ்டன்ட் பிளேயரும் கிடையாது அவர் பவுலிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு புரியவே மாட்டேது, ஒரு பெரிய மித்த தான். அவரையும் ஆஃப் ஸ்பின் போட மாட்டாரு. ரியான் பராக் வந்து ஆஃப் ஸ்பின் போடுறாரு, எனக்கு புரியல. டானன் ஃபெரேரா ரெகுலரா ஆஃப் ஸ்பின் போடுறாரு. பேட்டிங்ல வந்து ஒரு 2 6 அடிக்கிறாரு. கடைசியில வந்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு நல்ல ஃபீல்டு, எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அவரை விக்கெட் கீப்பிங் பண்ண சொன்னாலும் பண்ணுவாரு. போட ஜடேஜாவை போட வைக்க. எனக்கு வந்து நம்ம ரஜத் பாட்டிதார் ரொமேரே சப்பட்டை எப்படி போட விடுறாரு, அந்த மாதிரி ஏன் இவங்க டானர் பெரேரா போட விட மாட்டாங்கன்னு தெரியல. அடிக்கட்டுமே, ஒரு மேட்ச் ஆச்சா அடுத்த மேட்ச் கொடுக்காதீங்க, நீங்க போடவே விட மாட்டீங்க. எத்தனை வாட்டி அடிச்சாலும் திருப்பியும் அவர் தான் போடுவாரு. என் தலைவன் தான் வந்து போடுவான். ஒரு பெட்டிஷன் இருக்குல்ல, ஒரு பெட்டிஷன் தெரியல உனக்கு, லெஃப்ட் ஹேண்டர் வந்தா ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் தான் போலிங் போட முடியும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அம்பையர் கிட்ட சொல்லிடுவாங்க, லெஃப்ட் ஹேண்டர்னா ஆஃப் ஸ்பின்னர் கொடுங்க அப்படின்ற மாதிரி. அந்த ரூல எனக்கு இது புரியல. ஏன் அந்த ரூல்ஸ்? அதெல்லாம் ரூலே கிடையாது. அது வந்து நான் அதனாலதான் ருத்ராஜையும் ரியான் பராகையும் ஒரே தராசுல வைக்கிறேன் நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அது ஏன்னா இதுக்குதான், நீ வந்து உங்ககிட்ட நல்ல ஆஃப் ஸ்பின்னர் இருந்ததுன்னா நீ ஏன் வந்து போலிங் போட போற? ஜடேஜாவே போட விட்டு போலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டு போலரு. அதை விட்டுட்டு போன மேட்ச்ல ருத்ராஜும் அதே தப்பு தானே பண்ணாரு. அந்த மேட்ச் ஷாட்டுக்கு 3rd ஓவர் குத்து தப்பு தானே. 2 ஓவர் நல்லா போட்ட ஓகே, 3rd ஓவர் குத்து தப்பு தானே. அதே மாதிரி ரியான் பராக் அவரே வந்து பால் போடுறாரு ஜடேஜா இருக்கிறதுக்கு முன்னாடி. ஜடேஜா போட்டு எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னா வந்து ஒரு தள்ளலாம், விக்கெட் எடுத்துடுறாரு. அது நான் குற்றம் சொல்லல. ஜடேஜாவை யூஸ் பண்ணாத விட்டனா நீ ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா கொடுக்க போற, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. 20 ரன் நீ கம்மி பண்ணனா உன் மிடில் ஆர்டர் வீக்னஸ் தெரியாது, அதிகமா எத்தனா நீ கொட்டிக்க போற. அதான் இதனாலதான் நான் சொன்னேன் ரஜத் பாட்டிதார் இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல கேப்டன். ஏன்னா குணால் பாண்டியாவை தைரியமா போட, லெஃப்ட் ஹேண்டரா வாடா போறா வாடா அப்படின்ட்டு. இவங்க கிட்ட அந்த ஒரு ரிசோர்சஸும் இருக்கு. ஒரு லெஃப்ட் ஹேம் ஆஃப் ஸ்பின்னரும் இருக்காங்க, ஆஃப் ஸ்பின்னரும் இருக்காங்க. அதே மாதிரி ரவி பிஷ்ணாவே உள்ள இருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு அதை ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு புரியல. இப்ப இன்னொரு பிரச்சனை எடுத்துன்னு வந்துருக்காங்க ராஜஸ்தான். என்ன தெரியுமா? யஷ்ராஜ் புனியான்ட்டு 4வது ஒரு ஸ்பின்னர். டீம்ல 5 பேர் ஸ்பின் போலிங் போடுவாங்க. ரியான் பராக், டானன் ஃபெரேரா, ஜடேஜா, அப்புறம் வந்து ரவி பிஷ்னாய், யஷ்ராஜ் புனியா. 5 ஸ்பின்னர் தேவையா அவனுக்கு 11ல? ஆல்ரவுண்டர் சேர்த்து சொல்றேன் நான். 2 போதும். திடீர்னு பார்த்தா லோஹன் டி பெட்ரோயஸ் எல்லாம் ஆடுறாரு. எந்த இதுல அவங்க அந்த அவர்லாம் எடுத்து உள்ள போட்டானே தெரியல. லோஹன் டி பெட்ரோயஸ் எல்லாம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான். பவுன்ஸ் இருந்தது. அதான் நீ ரிக்கல்டன் எப்படி பாக்குற? எம்ஐல பவுன்ஸ் இருந்ததுன்னா ரிக்கல்டன் பிஸ்தா பிளேயர். அந்த இடுப்புக்கு மேல கொஞ்சம் பவுன்ஸ், நல்லா பிச்சில் பவுன்ஸ் இருந்ததுன்னா பயங்கரமா தெரியவர், டெட்லியா தெரியும். என்னடா ஒழுங்க போட முடியாது இவருக்கு. கொஞ்சம் பவுன்ஸ் கம்மியாச்சுன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இந்த ரயன் ரிக்கல்டன், இந்த லோஹன் டி பெட்ரோயஸ் எல்லாம். அங்க சவுத் ஆப்பிரிக்கா நல்ல பவுன்ஸ் வரும், அப்படியே அந்த பவுன்ஸ் வச்சு அப்படியே தூக்கி விட்டுருவாங்க பேட்டை வச்சு. ஆனா இங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க 2 பேருமே. அங்கதான் டீகாக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுறாரு. அந்த கண்டிஷனுக்கு ஆடுறாரு, இந்த கண்டிஷனுக்கு ஆடுறாரு. அதனாலதான் ஏன் ஒரு லெஜெண்ட் நிரூபிக்கிறாரு. மறுபடியும் ஒரு 100 போட்டார்ல. லோஹன் டி பெட்ரோயஸ் யூஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பேடான மூவ். அவர் யூஸ் பண்ணா ஒண்ணு ஓப்பனிங் யூஸ் பண்ணணும். சூரியவன்ஷி இல்லைன்னா அவர் யூஸ் பண்ணோம். சூரியவன்ஷி இல்லைன்னா சூரியவன்ஷி இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது, தப்பா யூஸ் பண்றாங்க அந்த இடம் மட்டும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். பிளேயிங் 11 செட் பண்ண 2 டீமுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எல்எஸ்டிக்கு ஒரு பிளேயிங் 11 சொல்லுப்பா. எல்எஸ்டிக்கு அதே பிளேயிங் 11 சொல்லிடுறேன். ஆயுஷ் பதோனி ஓப்பனிங், மார்ஷோட ஆயுஷ் பதோனி, மிச்சல் மார்ஷ். நம்பர் 3ல வந்து நான் வந்து இவர் ஆடுவேன், நிக்லஸ் பூரன் ஆடுவேன். நிக்லஸ் பூரனோட பெஸ்ட் பிளேஸ் வந்து ஐபிஎல் போன வருஷம் நல்லா பண்ண இடம் 3rd தான். நம்பர் 3 இறக்கிட்டு நம்பர் 4ல வந்து நான் பண்ட் இறக்க மாட்டேன். நம்பர் 4ல நான் வந்து அந்த யாரோ ஒருத்தர் இருந்தாரு, யாரு? முகுல் சௌத்ரியா? முகுல் சௌத்ரி இல்ல, முகுல் சௌத்ரி இறக்கிடுவேன் நம்பர் 4ல. நீ போய் தெரியுமா ஆடு, நீ என்ன பண்றேன்னு பாத்துலாம். அவங்க பினிஷர்ஸ் தான் சொல்றாங்க, நீ மிடில் ஆர்டர் போய் ஆடு, ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போடும்போது எப்படி 6 அடிக்கிறேன்னு பாக்கலான்ட்டு நம்பர் 4ல இறக்கி விட்டுருவேன். ஸோ பதோனி, மார்ஷ், பூரன். என்னோட பேட்டிங் ஆர்டரை நான் இப்படிதான் அனுப்பும்போது இப்படிதான் அனுப்புவேன். லெஃப்ட் ரைட்டும் உனக்கு வந்துடும், அட் சேம் டைம் உனக்கு அந்த நடுவில் மிக்ஸ் மேட்சும் பண்ணிடலாம் கரெக்டா. ஒரு பெரிய பிளேயர், ஒரு சின்ன பிளேயர், ஒரு பெரிய பிளேயர், ஒரு சின்ன பிளேயர்.
4th முகுல் சௌத்ரி வந்துடும், 5ல வந்து உங்களுக்கு பண்ட் வரான், 6ல நீ அப்துல் சமாத் யூஸ் பண்ணணும். அப்துல் அப்துல் சமாத் ஒரு ஃபினிஷர் மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அவனை நம்பர் 4ல இறக்குறாங்க, நம்பர் 5ல இறக்குறாங்க. அதான் புரியவே மாட்டேங்குது. அவனும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மாதிரியும், முகுல் சௌத்ரினோ ஃபினிஷர் மாதிரியும் ஒரு மேட்ச் அடிச்சிட்டான். மிடில் ஆர்டர் ஆடாச்சுன்னா இன்னும் நிறைய அவங்க கிட்ட இருந்து கேம் எடுக்கலாம்னு தோணுது. கேம் எடுக்கலாம்னா ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ணலாம்னு தோணுது. நம்பர் 4 ஆனா நம்பர் 6ல அப்துல் சமத் சொன்னோமா, நம்பர் 7ல தான் இப்ப அவங்களுக்கு அங்கதான் பிரச்சனையே. யார் பேட்ஸ்மேன் வர்றதுன்னே தெரியல, பேட்ஸ்மேன் இருக்கானே தெரியல நம்பர் 7ல. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய டவுட்டே தான். பிரெட்ஸ்கே ட்ரை பண்ணலாமா? நீங்க வந்து இவரை வெளியே வச்சிட்டல, ஏடன் மார்க்கம் வெளியே வச்சிட்டல, பிரெட்ஸ்கேவை ட்ரை பண்ணலாமா? அது எனக்கு டவுட் இருக்கு. ஒரு ஃபாரின் ஸ்பாட் வந்து ஓபன்ல இருக்கு. மேபி ட்ரை பண்ணா என்ன பண்ணனா, நம்பர் 4ல இறக்கி விட்டுறணும். மிடில் ஆர்டர் பிளேயர் யாரு நம்பர் 7 யார் அப்போ? அப்படியே அப்துல் சமாத் நம்பர் 7 தள்ளு. நம்பர் 4ல பிரெட்ஸ்கே போட்டுக்கலாம், நம்பர் 5ல வந்து பண்ட் வச்சுக்கலாம், நம்பர் 6 7ல ஃபினிஷரா வந்து 2 பேரையும் பேர் பண்ணி விட்டுரு அந்த முகுல் சௌத்ரி. ஆடுனா நீ பிரெட்ஸ்கே ஆடுனா அங்கதான் ஆடணும், வேற ஆப்ஷன் இல்லை உனக்கு. கீழே ஆட வச்சா வேஸ்டா போயிடும் ஸ்லாட். அது நீ மார்க்கமே ஆட்டு போயிடலாம். இன்னொரு ஃபாரின் பேட்டர் இருக்காரு, ஜாஸ் இங்கிலீஷ். ஜாஷ் இங்கிலீஷ் வந்து சும்மா காசு வாங்கிட்டு 8 கோடி கொடுத்து வீட்டுல கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு, இன்னும் ஜாயின் ஆகல. அவரு உள்ள வந்தாலும் டிஃபரன்ஸ் பார்க்க போறது இல்லை. அவர் உள்ள வந்தாலும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும் போது பூரன் என்னைக்கு அடிக்கிறாரோ, பூரன் மார்ஷ் என்னைக்கு அடிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் எல்எஸ்சி டீம் வந்து கொஞ்சம் டெல்லியா தெரிவாங்க. அது வரைக்கும் என்னதான் ஜாஷ் இங்கிலீஷ் வரட்டும், யார் வேணா வரட்டும், ஏதாவது ஒரு மாதிரி டீசென்டான டீம் மெம்பர் தான் தெரியும். ஸோ என்னோட பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் வச்சுப்பேன். அதுக்கடுத்து தான் அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் நல்லா இருக்கு. அந்த மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ், அதுக்கப்புறம் முகமது ஷமி, 3 பேர் தான் நான் ஆடுவேன் எல்லா மேட்சுக்குமே. ஆவேஷ்கான தேவைப்பட்டா யூஸ் பண்ணிப்பேன், வேணா யூஸ் பண்ணிப்பேன். ஆவேஷ்கான வெளியே தான் உட்காரப்பேன், ஏன்னா வந்தாலே ரன் கொடுத்துறாரு அழகா, ஸ்லாட்ல போறாரு. ரொமேரியோ ஷெப்பர்ட் மாதிரி ஓடி வந்து கரெக்டா ஸ்லாட்ல போறாரு. போன மேட்ச் அடி பிரிச்சுட்டாங்க, 40 50 கொடுத்துட்டாரு 3 ஓவர்ல. ஸ்டில் ரொம்ப காலமா ஆடிட்டு இருக்க ஒரு பிளேயர் ஆவேஷ்கான் தான். அதான் பிரச்சனை. ஸோ என்னோட ஃபாஸ்ட் போலிங் வந்து 3 பேர் சொல்லிட்டேன்னா, ஸ்பின்னர்ஸ் வந்து யாருன்னா மணிமாறன் சித்தார்த்தும் திக்வேஷ் ராத்தியும். ஸோ இப்படிதான் என்னோட டீம் ஃபார்ம் பண்ணுவேன். இம்பாக்ட் பிளேயர் தான் இந்த டீமுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. யாரும் இம்பாக்ட் இருக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. வெளியில யாருமே இல்லையே. அஸ்வின் குல்கர்னி இருக்காரு, அப்புறம் பவுலிங் ஆல்ரவுண்டரா சபாஸ் அகமத். நீ சொன்ன மாதிரி ஆவேஷ் கானை வந்து வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆவேஷ் கான் த பினிஷர் அப்படின்ட்டு. அதனால அவர் இருக்கிறது நல்லதுதான் நினைக்கிறேன். ஆவேஷ் கான் த பினிஷர். ஒண்ணு பேட்டிங்ல நான் சைக்கிள் ரன்ல இருந்து பினிஷ் பண்ணுவாரு, இல்ல பவுலிங்ல 50 ரன் 60 ரன் கொடுத்து பவுலிங்க பினிஷ் பண்ணி விட்டுருவாரு. இதுதான் மொத்தத்துல அவர் பினிஷர். மொத்தத்துல அவர் பினிஷர். ஒண்ணு லக்னோ சோலி பிடிப்பாரு, இல்ல லக்னோ வின் பண்ண வைப்பாரு. ஓகே சரி, அப்ப வேணா நீ சொன்ன மாதிரி 4th இம்பாக்ட் பிளேயரா வேணா ஆவேஷ் கான தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஷபாஸ் அகமதி யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா ஒரு 2 ஓவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவான் எக்ஸ்ட்ரா. நான் ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய வரானா ஒரு 2 ஓவர் தள்ளி விட்டு ஒரு பேட்டிங் ஒன்று கிடைக்கலாம். 9th ரவுண்ட்ல 8th ரவுண்ட் வரைக்கும் உனக்கு பேட்டிங் வருது. ஷபாஸ் அகமதி இம்பாக்ட் ஆனா 8th ரவுண்ட் வரைக்கும் பேட்டிங் வரும் உங்களுக்கு. அப்படியே என்ன பண்ணலாம், மேத்யூ பிரெட்ஸ்காவை அப்படியே தூக்கிட்டு ஷபாஸ் அகமதை உள்ள கொண்டு வந்துடும். அவ்வளவுதான், முடிஞ்சு. சிம்பிள். பேட்டிங் ஆட்டோடனே அவர் அப்படியே வெளியே தள்ளு, இவரை உள்ள எடுத்துட்டு வரணும், அவ்வளவுதான். அப்படி இல்லை எம் சித்தார்த்தை கூட பார்க்கலாம் நீ ஒரு மாதிரி. சப்போஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டேன்னா செகண்ட் பேட்டிங் ஆடும்போது எம் சித்தார்த்தை அப்படியே வெளியே தூக்கு, அப்படியே ஷபாஸ் அகமது உள்ள எடுத்து வந்துடலாம். ஓகே, இது ராஜஸ்தான் அப்படியே சொல்லிடுறேன் குயிக்கா, நம்ம வீடியோ முடிச்சுலாம். ராஜஸ்தான் வந்து அதே பிளேயிங் ஒன்னா இருக்கும், சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் அண்ட் நான் ஸ்டில் அந்த த்ரூப் ஜூரில் தான் நம்பர் 3 கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா வேற அவுட் ஆஃப் பொசிஷன் எங்கேயும் ஆட வைக்க மாட்டேன். அதுதான் ஒரு கரெக்டான பொசிஷன். அங்கே ஆட வச்சதான் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வரும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஆடுவாரு பட் கன்சிஸ்டண்டா ஆட மாட்டாரு. நம்பர் 4ல வந்து நீ சொன்ன மாதிரி ஜடேஜாவே நான் போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. நம்பர் 5ல வேணா அந்த ரியான் பராக ஒரு டவுன் கம்மி பண்ணி விட்டுறலாம். அது வேணா டீமுக்கு நல்லா இருக்கும், பாதகமாகாது. நம்பர் 6ல தான் உனக்கு டானோவன் ஃபெரேரா இருக்காரு. சாரி, நம்பர் 6ல உனக்கு எட்மயர் வந்துடுறாரு. நம்பர் 7ல உனக்கு டானோவன் ஃபெரேரா வந்தாருன்னா ஒரு மாதிரி டீசென்ட் பேட்டிங் அட்டாக் மாதிரி தெரியுது. நம்பர் 8ல பார்த்தா உனக்கு ஜாஃபர் ஆர்ச்சர், அவரும் ஓரளவுக்கு ஆட முடியும், ஒரு 6 அடிப்பார் மேக்ஸிமம். வேர்ல்டு கப் கேம்ல கூட என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சுது நமக்கு. நம்பர் 9ல உனக்கு வந்து பர்கர் வந்துருவாரு. நம்பர் 10ல வந்து ரவி விஷ்னாய். நம்பர் 11ல வந்து சந்தீப் சர்மா வந்துருவாரு உனக்கு. இம்பாக்ட் பிளேயரா பிரிஜேஷ் சர்மா ஆர் அந்த யஷ்ராஜ் புனியான்ற ஒரு பிளேயர் யூஸ் பண்றாங்க. மேபி லக்னோ கிரவுண்ட்னால அவர் ஆடுவாருன்னு தோணுது யஷ்ராஜ் புனியா. ஸோ இதான் காம்பினேஷன். நெக்ஸ்ட் போயிடலாம், ப்ரெடிக்ஷன்ஸ். யார் ஜெயிப்பா இந்த மேட்ச்ல? எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி உருப்படுற மாதிரி தெரியல. அதனால வந்து நான் ஆர்ஆர் பக்கமே போறேன். இன்னைக்கும் சூரியவன்ஷியோட ஷோ இருக்குன்னு நினைக்கிறேன், நாளைக்கும் பார்க்கலாம். பொறுத்து இருந்து லக்னோ கொஞ்சம் ஒரு மாதிரி கிரவுண்டு தான், எக்கனா ஸ்டேடியம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. சேசிங் சைடு அட்வான்டேஜ், டாஸ் வின் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இந்த கேம். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பேட்டிங் ஆனா ஓரளவுக்கு விக்கெட் நல்லா இருக்க மாதிரி தோணுது. ஸ்டாட் சொல்றபடி பார்த்தா 13 டைம் ஜெயிச்சிருக்காங்க 23ல. ஆல்மோஸ்ட் ஒரு 60% 55% வருது.
ஓகே. நான் என்னமோ எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. சரி, லாஸ்டா பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். எந்த பிளேயர் நீ வாட்ச் பண்ண விரும்புற இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல? இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு நான் மோசின் கான் சொல்றேன் எல்எஸ்சில இருந்து. ஏன்னா அவர் இப்பதான் ரீசெண்டா இன்ஜுரியில இருந்து ஃபுல் ஃபிட்னஸ் வராரு. ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் சீமர், ஒரு எஸ்டேஆல் மாதிரி ஒரு மினி எஸ்டேஆல் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஆக்சுவலி லக்னோ தான் அவரோட சொந்த ஊர், அந்த டீமுக்கே ஆடுறாரு. அவர் தான் எனக்கு தெரிஞ்சு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். எனக்கு தெரிஞ்சு சூரியவன்ஷி விக்கெட் எடுக்கணும்னா அவரால் தான் முடியும்னு தோணுது. ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ பிளேயர் டு வாட்ச் பார்த்தோன்னா நான் மோசைன் கான் தான் சொல்லுவேன். அது யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நீங்க அவரை ரொம்ப. ஆனா லக்னோக்கு ஆடிட்டு இருக்காரு, ஆனா நல்ல போலர் அவரு. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்ஆர் சைட்ல இருந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து த்ரூப் ஜுரேல் அடிப்பாருன்னு தோணுது இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு. நான் அவர் விக்கெட் தான் குரூஷலா இருக்குது எல்எஸ்சிக்கு. மீதி பிளேயர்ஸை கூட கட்டுப்படுத்திடுவாங்க. த்ரூப் ஜுரேலும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் இவங்களுக்கு தடையா இருப்பாங்க எல்எஸ்சிக்கு. அவங்க 2 பேரோட விக்கெட் எவ்வளவு சீக்கிரமா எடுக்கிறாங்களோ அந்த மிடில் ஆர்டர் வீக்னஸ் எக்ஸ்போஸ் பண்ணிடலாம், சீக்கிரமாவே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். வித் ஜடேஜா கொஞ்சம் லோ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு, அந்த கிரவுண்டு கரெக்டா இருக்காது, அது பெரிய கிரவுண்ட் வேற. அங்க கீழே இருக்க டானன் ஃபெரரோ ஹிட் ஆர் மிஸ் தான். ஏன்னா அந்த டீம்லயும் நல்ல ஸ்பின்னர்ஸ்லாம் இருக்காங்க. திக்வேஷ் ராத்தியும் சரி, அந்த நம்ம மணிமாறன் சிந்தாத்தும் சரி, காலையிலே சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி போடுவாங்க தான். அதை பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச அந்த இதுல. ஜெய்ஸ்வாலும் த்ரூப் ஜுரேலும் சொல்லலாம் பிளேயர்ஸ் டு வாட்ச்ல ராஜஸ்தானுக்கு. ஓகே, இப்போ நான் சொல்றேன் எல்எஸ்டில வந்து எனக்கு முகல் சௌத்ரி வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் சொல்றேன். நாளைக்கு மேட்ச்ல எல்எஸ்டி ஜெயிக்கணும்னா முகல் சௌத்ரி ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஒருவேளை வந்து இந்த பவுலிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணாங்கன்னா இவரையும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு மேட்ச் அர்ஜுன் டெண்டுல்கர் அவர் வந்து ஒரு மேட்ச் ஆடிதான் சான்ஸ் தான் கொடுக்கலப்பா, ஒரு மேட்ச் போடட்டும் அப்படின்னு தான் இருக்கு. பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட்ல அவரும் இருக்காரு எனக்கு இப்போ. ஆர்ஆர்ல வந்து நான் இவரை சொல்றேன், ஷிம்ரன் எட்மயர் சொல்றேன், ஜோஃப்ரா ஆச்சர் 2 பேரையும் சொல்லி வைக்கிறேன். ட்ரேட்லாம் பண்ணாங்க ஒரு காலத்துல எல்எஸ்சி. என்னத்துக்கு ட்ரேட் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. உனக்கும் தெரிஞ்சா சொல்லுப்பாங்க. தெரியல, இவராதான் கேட்டுட்டு வந்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன். நிறைய லெஃப்ட் சீமர் வச்சிருக்காங்க இந்த டீம். ஆகாஷ் சிங்னு ஒருத்தர் இருக்காரு ஆடாத பெஞ்ச்ல. ஏன்னா சென்னை வந்து எல்எஸ்சி கிட்ட கடன் வாங்கினா வாங்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆல்ரெடி ஒரு வாட்டி சிஎஸ்கே ஆடி இருக்காரு அந்த ஆகாஷ் சிங். போட்டிருக்காரு. ஆமா, விராட் கோலி விக்கெட்ல எடுத்திருக்காரு. எனக்கு நல்லா இருக்கு. பெங்களூர்ல போய் விராட் கோலி விக்கெட்ல எடுப்பாரு அந்த சீசன். நம்ம ஜெயிப்போம் 2023ல சொல்றேன். வேணா நம்ம ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் வெளியில தேடுறோம்? எல்எஸ்சி கிட்ட ட்ரேட் பண்ணலாமே. சீசன் நடுவில் ட்ரேட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஐபிஎல்ல வந்துரும்னு நினைக்கிறேன். ஃபுட்பால்ல இருக்கு, வேணா நீ ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு சம்மர் விண்டோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மிட் சீசன் விண்டோல நீ ட்ரேட் பண்ற மாதிரி வச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஐபிஎல். இந்த மாதிரி பெஞ்ச்ல இருக்க நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு சில பேர்ல தேவைப்படுவாங்கல்ல, சில பேர்ல வந்து ஒரு சில பேருக்கு தேவைப்படுவாங்கல்ல. இப்போ இந்த பெஞ்ச்ல பாத்தீங்கன்னா ஆகாஷ் சிங் வந்து சிஎஸ்கே தேவைப்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி தேவைப்படுற பிளேஸ் மட்டும் எடுத்து போட்டு விளையாட வைக்கலாம், அவ்வளவுதான். ஆனா ரூல் வந்து என்னன்னா விளையாட வைக்கணும். நீ இப்ப எடுக்கிறீங்கன்னா உள்ள இருந்து எடுக்கிறீங்கன்னா விளையாட வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 மேட்சாவது விளையாட வைக்கணும். அந்த மாதிரி ரூல் இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் மேட்சே விளையாட வைக்கிற மாதிரி ஒரு ரூல் மாதிரி வச்சிடலாம், அது நல்லா இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபியூச்சர்ல எனக்கு தெரிஞ்சு இப்பயே நாங்க ப்ரெடிக்ட் பண்றோம் இந்த சேனல்லே. ஃபியூச்சர்ல எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்ல எஸ்பெஷலி ஐபிஎல்ல பாருங்க, இன்னும் கொஞ்சம் நாள்ல சீசன் ஒரு 7 மேட்ச் ஆடிட்டாங்கன்னா எல்லா டீம்ஸுமே அந்த பிளேயர்ஸ் வந்து சைன் பண்ணிக்கலாம். நீங்க அதர் டீம்ஸ்ல இருந்து அப்படியே சைன் பண்ணிக்கலாம். நீங்க கான்ட்ராக்டை ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஒரு லோன் இப்ப ஃபுட்பால் எல்லாம் பார்த்தோன்னா லோன்ல தருவாங்க. ஒரு சீசன் மட்டும் நீ லோன்ல போயிட்டு திருப்பி வந்துரு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி லோன்ல வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஆப்ஷனோடய முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி டோர்னமெண்ட் தெரிஞ்சிது, யாரெல்லாம் நல்லா விளையாட போறாங்க, யாரெல்லாம் நல்லா விளையாட கீழே இருக்க போறாங்கன்னு தெரிஞ்சிது. கிரிக்கெட் பார்க்காதவங்களே தெரிஞ்சுக்கிறாங்கன்ற. ஸோ இவங்க இப்படிதான் போல இருக்கு, உங்க டீம் கொஞ்சம் வீக் போல இருக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் இந்த மாதிரி இந்த சைனிங்ஸ், மிட் சீசன் சைனிங்ஸ், அதாவது 7 மேட்சஸ்க்கு அப்புறம் தான் இது பண்ண முடியுன்ற ரூல் மட்டும் போட்டு அதை எடுத்துட்டு வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மேட்ச் பாக்குறதுக்கு வியூவர்ஸ்க்கும் கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும். ஆடாத பிளேயர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். இன்னும் நிறைய நியூ டேலண்ட்ஸ் பார்க்கலாம். லைக் சூரியவன்ஷி மாதிரி இன்னும் ஒரு 4 பேர் பார்க்கலாம் அந்த மாதிரி ஆட வச்சா சொல்றேன். எனக்கு நீ அந்த லோனு ஃபுட்பால்னு சொல்லும்போது ஒருத்தர்கிட்ட தான் கனெக்ட் ஆயிடுச்சு. யாருன்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன். யாரு தெரியல? ஸ்டீவன் மெண்டோசா. லோன்ல தான் எடுத்தாங்க நம்ம கடைசி மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம். எஸ், அதே மாதிரி இப்ப அது வந்து ஒரு பிரேக் அவுட்டா கூட ஆகலாம்ல. சில டீம்ஸ்க்கு யாரை ரீடைன் பண்றதுன்னு தெரியாது, யாரை வச்சுக்கலாம்லாம் தெரியாதுல்ல. இப்ப நல்லா பண்ண பிளேயர்ஸ் கழட்டி விட்டு நல்லா அந்த சீசன்ல ஆடிட்டாங்கன்னா ஸ்வாப் பண்ண பிளேயர்ஸ்
மேபி அவங்க கண்டினியூ கூட பண்ணலாம் அதே டீம்ல, ரீடைன் பண்ணிக்கலாம் அவங்கள. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் அவுட் ஆகுது, பிளேயர்ஸ்க்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். சும்மா வந்து 2 மாசம் வந்து ஒரு வெக்கேஷன் வந்துட்டு போற மாதிரி இருக்காது. ஒரு டொமஸ்டிக் பிளேயர்ஸ் மட்டும் இது சொல்றேன் நான். நீ ஃபாரினர்லாம் சைன் மாத்த விட்டுனா அது வந்து விவகாரமாயிடும், அப்புறம் டீமே கொலாப்ஸ் ஆயிடும். பண்ணக்கூடாது, அவங்க ஏமாத்திட்டு ஓட்டுறானுங்க, ஸ்கேம் பண்றானுங்க. ஒன்லி இந்தியன்ஸ்க்கு மட்டும், ஒன்லி இந்தியன் பிளேயர்ஸ்க்கு மட்டும் பெஞ்சில் இருக்கவங்கள நீங்க வாங்கி லோன்ல வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு 7 மேட்ச்க்கு. ஆர்எல்ஸ் அந்த பிளேயரை நீங்க அப்படியே காசு கொடுத்து அந்த டீம் கிட்ட அவங்க அந்த டீம் என்ன காசு கொடுத்து வாங்கினாங்களோ அதே அமௌண்ட்ல நீங்க வாங்கிக்கணும் அந்த பிளேயரை. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த லீகும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும், பிராட்காஸ்டிங்கும் ஒரு மாதிரி எல்லாமே கை கூடுற மாதிரி இருக்குது. இந்த இம்பாக்ட் பிளேயர் எப்படி யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி இதையும் யூஸ் பண்ணுன்ற ஒரு மிட் சீசன் சைனிங்னு சொல்லி. ஆனா ரூல் போடணும், இந்தியன்ஸ் ஒன்லி அப்ளிகபிள், நாட் ஃபாரினர்ஸ். அதே மாதிரி தான். ஓகே, ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவான்னு சொல்லியாச்சு. கார்த்திக் உன்னோட ஃபைனல் தாட் சொல்லி முடிச்சது, நானும் ஃபைனல் தாட் சொல்றேன். அப்படியே நாளைக்கு மேட்ச் தான் கொஞ்சம் போரிங்கா இருக்கும் வியூவர்ஸ். அடுத்த மேட்ச் இருங்க, பங்காளிக்கும் மேட்ச் இருக்கு. அந்த ஸ்பெஷல் ப்ரிவியூல நாங்க ஜாயின் பண்றோம். அது வரைக்கும் இங்க இருந்து விடை பெற்றிருக்கோம் 2 பேருமே. இல்லையா, பேய்க்கும் சன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆமா, நாளைக்கு பங்காளி வராங்க. கடப்பாறையா இல்ல வந்து பேபி சார்பியா? கடப்பாறையா பேபி சார்பியா? அதுதான் வந்து டாக். ஒரு நியூஸ் வேணா சொல்றேன், எம்ஐ ஃபேன்ஸ்க்கு வந்து குட்டான ஒரு அப்டேட் சொல்றேன். என்னன்னா, வில் ஜாக்ஸ் இஸ் அவைலபிள் ஃபார், அதாவது ஸ்குவாட ஜாயின் பண்றாரு சிஎஸ்கேவோட. வான்கடேல ஆட போற மேட்ச் தேர்ஸ்டே, அதாவது நாளைக்கு ஆடுற மேட்ச் அடுத்த மேட்ச் தேர்ஸ்டே அன்னைக்கு நடக்க போற வான்கடே மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஸ்குவாட்ல ஜாயின் பண்றாரு வில் ஜாக்ஸ். நீ நினைச்சு பாரு, போன மேட்ச் வின்னிங் காம்பினேஷன் குடிச்சிட்டாங்க. இப்போ வில் ஜாக்ஸும் உள்ள வந்தா அவங்க டீம் ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. பவுலிங்லனால அட்லீஸ்ட் பேட்டிங்ல கொஞ்சம் அந்த பழைய மும்பை பாக்குற மாதிரி தோணுது. சிஎஸ்கேக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்றேன், எம்ஐ ஃபேன்ஸுக்கு ஒரு குட் நியூஸ் சொன்னால சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு பேட் நியூஸ். ஆயுஷ் மாத்ரி அவுட் ஆஃப் 2026. அதுல வந்து ஆஷன் என்ன சொல்லியிருந்தாருன்னா 3, அதாவது கிரேட் 3 ஹாம்ஸ்ட்ரிங்ல கிரேட் 3 ரொம்ப டேஞ்சரான லெவலாம். ஒரு 3 to 6 மாசம் ஆகுமா. ஆமா, ஒரு 6 மாசத்துக்கு ஆயுஷ் மாத்ரியாவால எதுவும் பண்ண முடியாது. அவரு இப்போதைக்கு ரீஆப் பண்ண போயிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவரு கிரிக்கெட் அடுத்து ஆட ஆரம்பிக்கும், அடுத்த ஐபிஎல் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அவர் ஆக்ஷன்லேயே டொமஸ்டிக் கூட ஒரு விளையாடுறதுக்கு கஷ்டம் தோணுது எனக்கு தெரிஞ்சு. ரஞ்சி கூட ஆட முடியாது, அதுக்குள்ள ரெடி ஆயிடுவாரு. பட் ஹாம்ஸ்ட்ரிங் ஒன்ஸ் வந்துச்சுன்னா அது நிறைய வந்துட்டே இருக்கும். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மாக்கு தான். ஏன்னா அவரோட கெரியர் ஃபுல்லா வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியால படாத பாடுபட்டிருக்காரு. அவர் நிறைய வாட்டி படாத பாடுபட்டிருக்காரு. அதனால ஒரு ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணும் ஆயுஷ் மாத்ரி. சின்ன பையன் தான், ஆனா கொஞ்சம் அந்த கோர் மசில்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா வச்சுக்காருன்னா சிஎஸ்கேக்கு நல்லதுப்பான். ஓகே, நான் டயர் 2 நினைச்சேன், கிரேட் 2. பட் ஆனா டயர் 3ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப டேஞ்சரான லெவல்னு அஸ்வின் மென்ஷன் பண்ணிருந்தாரு அந்த வீடியோலயே. இல்ல அவங்க அந்த பண்ணதே தப்பு. பவர் பிளேய முடிச்சுட்டு போன்னு சொன்னாரா, ரொம்ப தப்பு. அது மன்னிக்கவே கூடாது. அதெல்லாம் அதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த ரன் ஓடுனது ஒரு டயர் 1ல இருந்தாலுமே டயர் 2 போக வாய்ப்பு இருக்காது. அந்த மாதிரி தான் அது ஹாம்ஸ்ட்ரிங்லாம். ஏன்னா ஃபுல் வெயிட் வந்து ஒரு கால்ல போட்டாருன்னா இன்னொரு காலுக்கு இதுவாயிடும்ல, அந்த ஒரு எஃபர்ட் வந்து போடும். அதுவும் இல்லாத ஆயுஷ் மாத்ரிக்கு சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் வந்து பிராக்டிஸ்லயும் நம்ம பார்த்தோம் ஒரு மாதிரி அந்த ஒரு சுலுக்கு பேண்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்கல்ல கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம், ஒரு மாதிரி அதை வந்து 2 காலையும் போட்டிருந்தாரு. அப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த பையனுக்கு வந்து 2 காலையுமே வீக்னஸ் இருக்கு. வீக்னஸ்னா அந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில் அவன் கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணும். லைக் நிறைய வெயிட்ஸ் வச்சு டெட் லிஃப்ட், இந்த புஷ் இது இருக்குல்ல, அந்த சிட்டப்ஸ் எக்ஸசைஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நிறைய அவன் ட்ரெயினரோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா உனக்கு லோவர் பாடி மசில் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நீ வந்து எவ்வளவு நல்ல பிளேயரா இருந்தாலும் சீக்கிரமா இன்ஜுரி ப்ரோனா மாறிடுவேன்ற மாதிரி எனக்கு தெரியுது இதுல இருந்து பார்க்கும்போது. இவங்க வச்சு சொல்றதை பார்த்தா கோர் ஸ்ட்ரென்த் வச்சிருந்து ஒன்றும் பிரோஜனம் இல்லை, லோவர் பாடி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. அது மட்டும் ஆயுஷ் மாத்ரேக்கு கொஞ்சம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சின்ன பையனால பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் எதிர்பார்க்கலப்பா இந்த பேட் நியூஸை. நாளைக்கு மேட்ச் நாளைக்கு பேசிக்கலாம், நாளைக்கு ரிவ்யூல வரலாம். ஓகே, உங்களோட சப்போர்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் அண்ட் சஜஷன் இருந்தா அதையும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி 4-5 பசங்க சேர்ந்து ஐபிஎல் ரிவ்யூ பண்றாங்க அப்படின்னு சொல்லுங்க, எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும். ஓகே கைஸ், நாளைக்கு கடப்பாறை விசஸ் பேபி ஆர்மி மேட்ச்ல ரிவ்யூல பார்க்கலாம். அதுவரை until then bye guys.